வணக்கம் என் அன்பான ஹெல்த் லவர்ஸ். ரொம்ப லேட் பண்ணாம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். அருகம்புல் உங்க எல்லாருக்குமே தெரியும், புல்லுல ஒரு வகை. இத நம்ம பிள்ளையார கும்பிடும் போது எல்லாருமே பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம சங்கடஹர சதுர்த்தி போது நம்ம எல்லாமே இதை வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். இந்த மூலிகை பாரம்பரியமா மட்டும் இல்லங்க, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. இப்ப எவ்வளவு நன்மைகள் இதுல இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த அருகம்புல்ல இங்கிலீஷ்ல Bermuda Grass leafன்னு சொல்லுவாங்க. இந்த அருகம்புல்லோட சயின்டிபிக் நேம் சைனோடன் டாக்டிலான். அருகம்புல்ல 2 வகை இருக்கு. அது வெள்ளை புல், இன்னொன்னு கருப்பு புல். கருப்பு புல்லை விட வெள்ளை புல்ல மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்கு. அருகம்புல்ல ஆன்டி வைரல் பண்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், பிளாவனாய்ட்ஸ், மத்த மினரல்ஸ், கெரட்டினாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், மத்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே அதிகரிக்கும். அருகம்புல் நம்மளோட உடம்புல என்னென்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது அப்படின்றத பாப்போம். முதல்ல செரிமான பிரச்சனையை தீர்க்குது, ஏன்னா அதுல அதிகமான நார்ச்சத்து இருக்கு. செரிமான அமைப்பிற்கு இது மிகவும் உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேஸ்ட்ரிக் பிரச்சனையில இருந்து நிவாரணம் கொடுக்குது. இதுல வைட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி பவரை நிறையவே இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. அருகம்புல் சருமத்திற்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க, நிறைய ஆராய்ச்சிகள் அருகம்புல்ல பத்தி பண்ணிருக்காங்க. அந்த எல்லா ஆய்வுகளிலுமே நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அருகம்புல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அருகம்புல்ல 1 கப் கஷாயமா எடுத்துக்கிட்டு காலையிலும் மாலையிலும் குடிக்கும் போது சிறுநீரகத்துல ஏற்படுற கல் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிறுநீரக பிரச்சனைகள் அனைத்துக்கும் குணமாகும்னு சொல்றாங்க. சிறுநீரக பை பிரச்சனைகள் இருந்தா முற்றிலும் குணமாகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காயங்கள்ல ரத்த கசிவு ஏற்படும் போது நாயுருவி இலைகள் கூட இந்த அருகம்புல் சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து பேஸ்டா அரைச்சு அந்த காயத்தின் மேல இத தடவி வரணும். அந்த காயத்துல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் உடனே நிக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தோல்ல ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகள், சொரியாசிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மஞ்சள் மற்றும் அருகம்புல் சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த நோய் உள்ள இடத்துல அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்டா குணமாகும். அருகம்புல் இருமல் மற்றும் சளி பிரச்சனைகளையும் தீர்க்குது. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல நிறைய பேருக்கு தலைவலி பயங்கரமா வருது. அந்த தலைவலி கூட அருகம்புல் ரசம் குடிச்சீங்கன்னா சரியாயிடும். மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு அருகம்புல்லோட வேர்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த சாறை 5 கிராம் டெய்லியுமே குடிச்சு வரணும். ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கணும். இப்படி செய்யறதுனால நின்ன அந்த மாதவிடாய் மீண்டும் வரும். அது மட்டும் இல்லாம கரிக்காய் ஜூஸ் எடுத்து நீங்க உங்களோட நாசிகள் 2த்துலயுமே 5ல இருந்து 6 சொட்டு டெய்லியுமே விட்டு வரணும். இதனால மூக்குல ரத்த கசிவை நிறுத்துது. அது மட்டும் இல்லாம அருகம்புல் சார குழந்தைகளுக்கு காய்ச்சலுக்கும் கொடுக்கறாங்க. இந்த அருகம்புல்ல பச்சடியா செஞ்சு டெய்லியுமே நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கும் போது உடல் வலிகள் குணமாகுமா. இந்த அருகம்புல்ல நல்லா அரைச்சு அதுல கொஞ்சம் நெய் கலந்து சித்தா அமிர்தம் தயாரிச்சு கொப்புளங்கள் போன்ற பிரச்சனைகள் வரத இது தடுக்குதுன்னு சொல்றாங்க. நம்மளோட பாரம்பரியத்துல இருக்க பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த அருகம்புல் ஆன்மீகத்துல ஒரு அங்கமாவே இருக்கு. அருகம்புல் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.